வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஆகஸ்ட் 14 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் ஐந்தொழுக்க பண்பாடு என்று ஒரு புதியதொரு பண்பாட்டினை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார். வாருங்கள் கேட்போம். இந்த மனித இனமானது இந்த உலகத்தில் பல்வேறு இனக்குழுக்களாக ஆங்காங்கே திட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது நீங்களெல்லாம் அறிந்தது தான். அந்த வகையிலே ஒரு நாட்டிலே அந்த நாட்டில் நிலவுகிற தட்பவெப்ப சூழ்நிலை, அங்கே இருக்கிற நில வளம் ஆகியவற்றெல்லாம் பொறுத்து அந்த நாட்டிலே சில பழக்க வழக்கங்கள் காலங்காலமாக தோன்றி அதுவே தான் அந்த நாட்டின் அந்த இனக்குழுவின் பண்பாடாக நிலைத்து விடுகிறது என்பது அறிந்தது தான். ஆனால் என்ன ஒரு செய்தி என்றால், அப்படி தேவையின் பார்ப்பட்டு எழுகிற அந்த பழக்க வழக்கங்கள் சில போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியனவாக இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் சில பழக்க வழக்கங்கள், சில பண்பாட்டு செயல்பாடுகள் தேவையற்றதாக வழக்கொழிந்தனவாக இருப்பதனை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படி என்றால் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிறார், இந்த பழக்க வழக்கங்கள் இல்லை பண்பாடுகள் என்பது அந்த நாட்டின் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் அவருடைய போதனைகளின் பார்ப்பட்டு கட்டமைக்கப்பட்டால் அது என்றென்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டியதாக, போற்றப்பட வேண்டியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், எந்தெந்த காலத்தோ எந்தெந்த சூழ்நிலையிலோ ஏற்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் இந்த காலத்திற்கு வழக்கொழிந்தனவாக மாறுகின்றது என்பதனை சிந்தனையாளர்கள் தான் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மூலமாக அதை செம்மைப்படுத்த முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறிவிட்டு, அவர் ஒரு புதியதொரு பண்பாட்டினை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார். அதற்கு ஐந்தொழுக்க பண்பாடு என்றே அதனை பெயரிட்டு அழைக்கின்றார். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய் ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை. அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிபிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மா நெறியும். உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும். பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும். இந்த 5 பண்பாடு இந்த உலகத்திற்கு புகுத்தப்பட வேண்டும். எல்லோரும் அந்த பண்பாட்டினை ஏற்று நடந்தால் நாளடைவில் இந்த மனித குலமே செழிப்பாக இருக்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர் கூறுகிற அந்த புதியதொரு பண்பாட்டினை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.